Hello everyone, Assalamu alaikum and welcome back to our channel Sabis Tube. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைசனோட vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபைசனோட ஃபர்ஸ்ட் டே அட் கிண்டர் கார்டன் vlog தான். நான் ப்ரீவியஸ் vlogலேயே சொல்லியிருப்பேன், ஃபைசின் வந்து ப்ரீ ஸ்கூல் வந்து ஃப்ளின்டோக்ளாஸில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரீ ஸ்கூல் பண்ணி முடித்த உடனே நாங்கள் எல்கேஜியுமே வந்து ஃப்ளின்டோக்ளாஸ்லேயே அவருக்கு வந்து அட்மிட் பண்ணிட்டோம். ஏன்னா ப்ரீ ஸ்கூலில் அவர் வந்து சூப்பராக நிறைய லேர்ன் பண்ணிட்டாரு, நல்ல டெவலப்மெண்ட் நிறைய வந்து கற்றுக்கிட்டான் புதுசாக. ஸோ அதனால் எல்கேஜியும் வந்து இதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டாச்சு. அதுக்கான கிட்டு தான் வந்து ஏர்லியாகவே வந்து டிஸ்பேச் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏப்ரல்லே வந்து அட்மிஷன் போட்டாச்சு. ஸோ அப்போவே வந்துருச்சு. அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த vlogல வந்துட்டு காட்ட போகிறேன். ஸோ ஃபைசனோட இந்த அகாடமிக் இயரில் மொத்தம் 3 டேர்ம் ஸ்கூலில் இருக்க மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் டேர்ம்க்கான கிட்டு மட்டும் இப்போ அமைச்சிட்டாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். நான் ஜூன் பேட்சில் தான் வந்து என்ரோல் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த 3 மாதத்துக்கான 3 மந்த்துக்கான கிட்டு தான் வந்து வந்திருக்கு. டேர்ம் 1க்கான கிட்டு தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு மந்த் வைஸாக பிரிச்சிருக்காங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ அதுபடி நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். பிகாஸ் நமக்கு ஜூன் எந்த மந்த்தோ அந்த மந்த்துக்கான இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஃபுல்லாக வந்து சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கும், என்னென்ன ரைட்டிங், ஹோம்ஒர்க் எல்லாமே வந்து இது கார்ட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட் மந்த்துக்கான உள்ளதை வந்து எடுத்து வச்சுடுறேன். ஸோ இதுதான் வந்து ஜூன் மந்த்துக்கான அந்த சிலபஸ். நமக்கு இந்த ஃப்ளின்டோவில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னாக்கா, நமக்கு வந்து எந்த டைம் வேணாலும் நம்ம வந்து கிளாஸ் வந்து பசங்களுக்கு போடலாம். சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் செஷன் வந்து வைக்க மாட்டாங்க. பட் நம்ம கூட சாட்டர்டே சண்டேல கூட நம்ம இப்போ ஃப்ரீயாக இருக்கோம், அப்போ கூட வச்சுக்கலாம். இடையில நம்ம திடீர்னு ஒரு சிக்காக இருக்கும், இல்லை வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா கூட நம்ம லீவெலாம் ஸ்கூலில் கேட்கணும், அந்த அவசியம்லாம் கிடையாது. ஸோ நம்ம எடுத்துக்கிறது தான் லீவு. இப்போ கூட நான் எக்ஸாம் டேஸ்லேயே ஃபைசிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் ஃபைசனோட ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்மளோட விஷ் தான். ஸோ இந்த கார்டில் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க, டே 1, டே 2, டே 3 இந்த மாதிரி. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி vlogs கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டே 1, டே 2ங்கிறது அல்டர்னேட்டிவ் டேஸ். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே அதுதான் மெயின் கிளாஸ் இருக்கும் ஃபைசினுக்கு. இடையில இருக்க டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து போனஸ் செஷன்னு சொல்லுவாங்க. நிறைய ஹோம் ஒர்க், ரைட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபைசினுக்கு வந்து இந்த டேர்மில் வந்து இந்த கிண்டர் கார்டனில் வந்து மொத்தம் 3 சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணுவாங்க. இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ், இவிஎஸ். ஸோ அது 3 தான் வந்து கவர் பண்ணுறாங்க. தமிழ் வந்து இல்லை. தமிழ் வந்து நம்ம தான் வந்து ஃபைசனுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த பேசிக் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபைசனுக்கு நானே வந்து சொல்லிக் கொடுக்கணும். அது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணியே ஆகணும். தமிழ் கண்டிப்பாக தேவை இல்லையா, அதனால். அண்ட் இது ஃபுல்லாக வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே அந்த என்னென்ன இது தெரியும், போனஸ் செஷன், டெய்லி செஷன் சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நான் வந்து பார்த்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஒரே நாளில் எல்லா சப்ஜெக்ட்டும் போட்டு திணிக்காமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் பிரிப்பாங்க. இங்கிலீஷ் ஒரு நாள், அப்புறம் மேக்ஸ், அப்புறம் சயின்ஸ் அந்த மாதிரி. அது ரிலேட்டடாக தான் போனஸ் ஆக்டிவிட்டியும் அந்த டேஸ்க்கும் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபைசனோட ப்ரீ ஸ்கூலில் ஃபுல்லாகவே வந்து ஆக்டிவிட்டி அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போது கிண்டர் கார்டனில் வந்து நிறைய ரைட்டிங் இதெல்லாமே இருக்குது. அதுக்கான புக்ஸ் மெட்டீரியல் எல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம பிளெயின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது அண்ட் கொஞ்சம் பென்சில், எரேசர், ஸ்டேஷ்னரிஸ் அது மட்டும் நம்ம வாங்கிக்கணும். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கான இதிலே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இந்த ஒரு காமனாக புக்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருந்தது. இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எப்படின்னாக்கா லெட்டர் A to Z வரைக்கும் ஈச் லெட்டருக்கும் 3 வேர்ட்ஸ் வந்து கற்றுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கார்ட்ஸில் இருந்தது. அண்ட் இந்த பேக்கில் வந்து பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் நோட் புக்ஸ் லைக் 4 லைன்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும்னு நினைக்கிறேன் 4 லைன்லாம் எழுதுறதுக்கு. பிகாஸ் இப்போ தான் ப்ரீ ரைட்டிங் புக் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ஸ்டோரி புக், ரக்குன்ஸ் டே ஆஃப் ஸ்கூல், லைக் ஸ்கூலெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஸ்டோரி புக்ஸ், குட்டி குட்டி ஸ்டோரி புக்ஸ், அதுக்கப்புறம் ரைம்ஸ் புக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அந்த ரைம்ஸ் புக் அண்ட் அந்த ஸ்டோரி புக்லேயுமே வந்து சயின்ஸ் எல்லாம் வரா மாதிரியான புக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். சும்மா நார்மலான ஸ்டோரிஸ் கூட கிடையாது, ரொம்பவே ஒரு சென்சிபிளான ஸ்டோரிஸ் தான் வந்து இருந்தது. அவங்க லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்டோரிஸ் தான் இது எல்லாமே. வந்து பார்த்தோன்னா லெட்டர் ட்ரேசிங் புக், லெட்டர்ஸ் வந்து அவங்க எழுதுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. பட் இந்த புக்குக்கு முன்னாடி ப்ரீ ரைட்டிங் புக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எப்படின்னா அவங்க லைன்ஸ் எப்படி போடுறது, சர்க்கிள் எப்படி போடுறது. ஏன்னா பேசிக்காக லெட்டரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு லைன்ஸ், சர்க்கிள்ஸ், ஸ்லாண்டிங் லைன்ஸ் அந்த மாதிரி தான் வேணும். ஸோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ப்ரீ ரைட்டிங் புக் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு மேக்ஸ் புக்கு. பிக்கு, ஸ்மாலு, மோரு, லெஸ்ஸு, ஷார்ட்டு, லாங்கு, நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள், நம்பர் அனலைஸ் பண்ணுறது அதெல்லாமே மேக்ஸ் புக்கில் இருக்குது.
ஸோ ப்ரீ ரைட்டிங் நான் சொன்ன மாதிரி அந்த லைன்ஸு ஷேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கொஞ்சம் வரைகிறதுக்கு அந்த மாதிரியான புக் அது. அதுக்கப்புறம் ஒரு கலர் புக் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே போனஸ் செஷனில் தான் வரும். ஸோ அவங்க வந்து பார்த்து கலர் பண்ணுற மாதிரி பர்டிகுலராக வெளியெல்லாம் வந்து கண்டுபிடி கலர் அடிக்காமல் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கலரெல்லாம் அடிக்கிற அந்த க்ரையான்ஸோட க்ரிப்பு வந்து அடுத்து பென்சிலோட க்ரிப் ஈஸியாக வரும். ஸோ அதுக்காக வந்து இந்த புக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஃபைசனோட ஃபர்ஸ்ட் டே. காலையிலே வந்து எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி உட்காந்துருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார். ஆக்சுவலி அவர் ரொம்ப எப்படின்னாக்கா லாஸ்ட் இயர் ப்ரீ ஸ்கூல் மாதிரி ஃபுல்லாக ஆக்டிவிட்டி தான் இருக்க போகுதுன்னு நினச்சிட்ருக்காரு. பட் ரைட்டிங்கும் இருக்குது. இப்போ அடுத்த பெரிய டாஸ்க்கே வந்து அதுதான், ஃபைஸினை உட்கார வச்சு எழுத வைக்கணும். அது வந்து டக்குன்னு அவர் எடுத்துக்க மாட்டார். மேபி கொஞ்சம் டேஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன் உட்காந்து அது எழுதுறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலரிங் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பர்டிகுலராக ஒரு ஆப்ஜெக்டில் வந்து அதில் வந்து டபுள் கலர் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்திருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் ஸ்கூலில் வந்துட்டு சி அண்ட் லெட்டர் எம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த வந்து ட்ரேஸ் பண்ணி சிஎம் லெட்டர் போடுற மாதிரி ஃபைசன் அதெல்லாம் அழகாக போட்டார். அப்புறம் அந்த சி ஃபார் என்ன லெட்டரு, அதோட ஃபானிக் சவுண்டு வந்து லேர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தட் ஈஸியாக வேர்டை வந்து ஒரு வேர்டு இருக்குன்னா அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து எப்படி வந்து அவங்க எழுத்து கூட்டி பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஃபானிக் சவுண்டு சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணுறதும் கரெக்டாக வந்து பண்ணிட்டார் ஃபைசினி. அவருக்கு தெரியுது இது எம், இது சி, எம் ஃபார் இந்த லெட்டர் வரும், சி ஃபார் இந்த லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் தான் ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி சிஎம்லாம் போட்டிருக்காரு. அண்ட் இது வந்து மேக்ஸ். இது வந்துட்டு மேக்ஸ் நான் வந்து அன்றைக்கி வந்து ஈவினிங்கும் ஃபைசின் போர் அடிக்குதுன்னு சொன்னார். அதனால் நெக்ஸ்ட் டே கிளாஸும் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து போட்டுட்டேன். என்னென்னாக்கா அந்த மேக்ஸில் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த லைன்ஸில் அந்த ஸ்ட்ரிங்ஸில் வந்து போடுற மாதிரி அந்த ராட்ஸில் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணுற மாதிரி 1 ராட் 2 ராட் 3 ராட், இந்த இதில் வந்து 4 போடணும், இந்த இதில் 5 போடணும், அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போடுறது அதெல்லாம் ஃபைசன் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தோன்னாக்கா சரி ஒரு வீட்லேயே இருக்குமேன்னு சொல்லிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே பார்க் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து ஃபைசனை வந்து கூட்டிகிட்டு போனேன். எங்கே பூ மாட்டியிருக்க? வாவ், சைக்கிளுக்கு பூ மாட்டிட்டியா? என்ன கலர் பூ இது? ஓகே. நைட் ஆயிடுச்சு, அதனால இருட்டாயிடுச்சு. சரி அம்மா வேற பூ பறிச்சுட்டு வரவா? அம்மா நியூ பூ பறிச்சுட்டு வரேன். அண்ட் அவ்வளோதான், இந்த vlog வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.